எட்டுப்பேட்டையை கட்டி ஆளும் சேலத்து மகாராணி கோட்டை பெரிய மாரியம்மன் திருக்கோவில் ஆடி திருவிழா 7 ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக தொடங்கியது. சேலத்தில் பிரசித்தி பெற்ற 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கோட்டை பெரிய மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியான முகூர்த்த கால் நடப்பட்டது. சேலத்தில் உள்ள கோட்டை, செவ்வாய்ப்பேட்டை, அன்னதானப்பட்டி, குகை, அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை ஆகிய 8 பேட்டைகளில் முதன்மை ஆலயமான அருள்மிகு பெரிய மாரியம்மன் திருக்கோவிலில் உள்ளது. இங்கு பூச்சாட்டிய பிறகே மற்ற மாரியம்மன் திருக்கோவிலில் பூச்சாட்டுதல். ஆலயத்தில் கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து இந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று முதல் ஆடி திருவிழா நடைபெறுகிறது. இன்று முகூர்த்த கால் நடப்பட்டு கோலாகலமாக தொடங்கியது. இதனை முன்னிட்டு மூலஸ்தானத்தில் காட்சி அளிக்கும் ஸ்ரீ பெரிய மாரியம்மனுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு கையில் தங்க செங்கோலுடன் நறுமண மலர் மாலைகள் சூட்டி, அருகே உற்சவர் அம்மனுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து நறுமண மலர் மாலை சூட்டி நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்க மகா கற்பூர தீபாரதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து முகூர்த்த கம்பத்திற்கு மஞ்சள், குங்குமம் பொட்டு வைத்து நறுமண மலர் மாலை சூட்டி அரளிப்பூ மாலைகள் கம்பத்திற்கு சுற்றி மாவிலை தோரணங்கள் கட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் நவ தானியங்களை மஞ்சள் துணியில் கட்டி முகூர்த்த கம்பத்தில் கட்டியதும் கம்பத்திற்கு தூப தீபம் காண்பித்ததும் திருக்கோவிலை சுற்றி 3 முறை நாதஸ்வரம் மேளம் தாளங்கள் முழங்க எடுத்து வந்து இறுதியாக ராஜகோபுரத்தின் வாசல் முன்பு நடப்பட்டதும் பாலி போடும் நிகழ்வு நடைபெற்றது.
பின்னர் முகூர்த்த கம்பத்திற்கு அர்ச்சனை செய்து கற்பூர தீபாரதனை காண்பித்ததும் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் மற்றும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் SDN சக்திவேல், சேலம் மாவட்டம் நியமன குழு தலைவர் மற்றும் செயல் அலுவலர் G அமுதசுரபி, அறங்காவலர்கள் KJR ரமேஷ் பாபு, S வினிதா, M சுரேஷ்குமார், திருக்கோவில் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு கட்டளைதாரராக வி சுரேஷ் பாபு, விஜயலட்சுமி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். பூஜை ஏற்பாடுகளை திருக்கோவில் பூசாரிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.